இது தீபிகா அருணுடன் கதையோசை. கதையோசையில நம்ம இதுவரைக்கும் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதின சமூக நாவல்கள், சிறுகதைகள், சரித்திர நாவல்கள், மர்மக் கதைகள், நகைச்சுவை கதைகள், உண்மை சம்பவங்கள்னு பல வெரைட்டியில கதைகளை ஒலி வடிவில தந்திருக்கோம். கூடவே புனைவுகள் அல்லாத ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் போன்ற தொடரையும் தந்திருக்கோம். நம்ம இத்திஹாச புராணங்களும் கதை ஓசை மூலமா நேயர்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. அப்படித்தான் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமா குழந்தைங்களுக்கான வால்மீகி ராமாயணம் தொடர்ந்து சுமார் 100 எபிசோடா ஏற்கனவே ஒலி வடிவுல வந்தது. அடுத்தபடி என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போதுதான் மகாபாரத கதையையும் சொல்லலாமேன்னு தோணுச்சு. அப்போதான் எழுத்தாளர் சி.வி. ராஜன், அதான் சாந்தீபிகாங்கிற பெயர்ல எழுதுற என்னோட அப்பா, வியாச மகாபாரத கதைய ஒரு புனை கதை வடிவில எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. அவரோட அபிப்பிராயப்படி மகாபாரதம்ங்கிறது உண்மையில பெரியவங்களுக்கான கதை. நம்ம என்னதான் குழந்தைங்களுக்காகன்னு மகாபாரத கதைய சுருக்கி சொன்னாலும் அந்த கதை என்னவோ உண்மையில வளர்ந்தவங்களுக்கானதுதான். அதுல கையாளப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் அடல்ட்ஸ் ஒன்லின்னு கூட சொல்லலாம். ஆபாச நோக்குல இல்ல, விஷயங்கள்ல இருக்கிற முதிர்ச்சிய வச்சு அப்படி சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, மகாபாரதத்துல உண்மையில தர்மம் எது, அதர்மம் எதுன்னு வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அவங்களோட சொந்த கண்ணோட்டத்துல பார்த்து அபிப்பிராயம் சொல்றதும், விவாதம் பண்றதும், தன்னோட நிலைப்பாட்ட நியாயம் பண்றதும் நிறையவே உண்டு. இதையெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி சி.வி. ராஜன் எழுதியிருக்கிற இந்த கதையும் அதோட அமைப்பும் ஒலி வடிவுல பெரியவங்களுக்காக சொல்றது ரொம்பவே கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நேயர்களே, மகாபாரதம் சொல்லாமல் விட்ட சுவடிகள் அப்படிங்கிற புதிய கதை தொடர நான் அடுத்து கதையோசையில சொல்ல ஆரம்பிக்கப் போறேன். அந்த மகிழ்ச்சியான செய்திய உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபாரதத்தை என்ன புதுசா நாங்க டிவியில பார்க்காததா, இல்ல எங்களுக்கு தெரியாததா, நீங்க புதுசா என்னத்த சொல்லிட போறீங்க அப்படின்னு உங்கள சில பேருக்கு தோணலாம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த தொடர் பெரும்பாலும் மூலக்கதையான வியாச பாரதத்தை ஒட்டியே எழுதப்பட்டிருக்கிற ஒரு புனைவு கதையா இருக்கும். முக்கியமா மகாபாரத கதாபாத்திரங்களுக்கோ, சம்பவங்களுக்கோ, தார்மீக கோட்பாடுகளுக்கோ பாதிப்பு உண்டாகாத மாதிரி, அதே சமயம் எழுத்தாளரோட கற்பனை திறனை கலந்து எழுதப்பட்ட கதை இது. இந்த காலத்துல மகாபாரத கதைய பல பேரும் எழுதும்போது பரவலா ஒரு காரியம் பண்றாங்க. அது என்னன்னா, வில்லன் கதாபாத்திரங்களை எல்லாம் ஹீரோவா மாத்துறது. அவங்க ஏதோ தப்பே பண்ணாத மாதிரியும், விதிவசத்தால அவங்களுக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னும், அத புரிஞ்சுக்காம அவங்கள கெட்டவங்க மாதிரி பாக்கற மாதிரி ஆயிடுச்சுன்னும் பல பேர் கதைய திரிக்க பாக்குறாங்க. இது ஒண்ணும் புதுசில்ல. 55 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த கர்ணன் திரைப்படம் கூட அடிப்படையில வில்லனான கர்ணன ஒரு பெரிய ஹீரோவாக்கி அவன் பண்ண தப்புகள் எதையுமே காட்டாம மறைச்ச ஒரு கதைதான். வியாசர் ஒவ்வொரு முக்கிய கதாபாத்திரத்தோட நல்லது, கெட்டது ரெண்டையுமே வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. நாம பண்ண வேண்டியது குணம், குற்றம் ரெண்டுல எது அதிகமா இருக்குன்னு சரியா உள்வாங்கிக்க வேண்டிய காரியத்தை தான். கதாபாத்திரங்களை சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா நாம பாரதம் சொல்ல வர தர்மத்தையும் இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த மகாபாரதம் சொல்லாமல் விட்ட சுவடிகள் புனைவு கதை உங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, மூலக்கதையில சில இடங்களும் சம்பவங்களும் ரொம்பவே சுருக்கமா இருக்கு. சில இடங்களோ ரொம்ப விரிவா இருக்கு. சுருக்கமா இருக்கிற இடங்கள படிக்கும்போது, இவரு ஏன் இப்படி பண்ணிட்டாரு? இதுக்கு என்ன உள்நோக்கம் இருந்திருக்கும்னு நமக்கு சந்தேகம் வரலாம். இந்த புனைக்கதையில சி.வி. ராஜன் அந்த மாதிரி சம்பவங்கள குறிப்பா எடுத்துக்கிட்டு, அதுல தன்னோட கற்பனைய கலந்திருக்காரு. அந்த கதாபாத்திரத்தோட எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்னு விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அங்க இங்க கதைகளையும் சம்பவங்களையும் பாத்திரங்களையும் இன்னும் சரியா புரிஞ்சுக்க உதவியா இருக்க புதுசா சில கதாபாத்திரங்களையும் உருவாக்கியிருக்காரு. புதுசா சில சம்பவங்களையும் கற்பனை பண்ணி சேர்த்திருக்காரு. அதனால மூலக்கதைய ஏற்கனவே தெரிஞ்சவங்க கூட ஒரு புது கண்ணோட்டத்துல மகாபாரத கதைய அணுகவும், இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்கவும், ஆழமா சிந்திச்சு அசப்போடவும் உதவுற மாதிரி இந்த கதை அமையும்னு நம்புறேன். நல்ல சுத்தமான ஆனா எளிமையான தமிழ்ல, ஒரு நவீன கால நாவலோட அமைப்புல, ஆனா ஒரு சரித்திர கதைய சொல்ற பாணியில இத வடிவமைச்சிருக்காரு என்னோட அப்பா. குறிப்பா ஒலி வடிவுல கேட்க ஏத்த விதத்துல எழுதியிருக்காரு. பொதுவா சாண்டில்யன், கல்கி முதலான எழுத்தாளர்கள் எழுதுற சரித்திர கதைகள்ல இடம், கதாபாத்திரம், சூழ்நிலை பத்தின விவரணைகள் ரொம்பவே நீளமா இருக்கும்ல. அது மாதிரி இதுல இருக்காது. சுருக்கமா, அவசியமா, அளவா மட்டும்தான் இருக்கும். ஆனா உரையாடல்கள், மன ஓட்டங்களோட வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கும். அங்க இங்க கொஞ்சம் நகைச்சுவையும் கலந்திருக்கும். இந்த கதைத்தொடர் கங்காபுத்திரர் தேவவிரதனோட, அதாவது பீஷ்மரோட கதையில இருந்து ஆரம்பிக்குது. வியாச பாரதத்துல இருக்கிற முன்கதைகளோ, துணைக்கதைகளோ, கிளைக்கதைகளோ இதுல அநேகமா இருக்காது.
வியாச மகரிஷி எழுதியிருக்கிற மகா காவியத்துக்கோ அத ஆதாரமா வச்சுக்கிட்டு மத்த பெரியவங்க மொழிபெயர்த்தோ சுருக்கியோ எழுதின மத்த மகாபாரத படைப்புகளுக்கோ எந்தவித கேடோ பாதிப்போ அவமரியாதையோ செய்யற நோக்கத்துல இது எழுதப்படல அப்படிங்கறத இப்பவே சொல்லிக்கிறோம். இன்னொன்னு முக்கியமா நீங்க கவனிக்கணும். இது பெரும்பாலும் வியாசபாரத கதைய மூலமா வச்சுக்கிட்டு தான் எழுதப்பட்டிருக்குனாலும் எல்லா சம்பவங்களும் உரையாடல்களும் மூலக்கதையில உள்ளதுதான்னு நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த பாரத கதைய கேட்க நீங்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்கள எப்பவும் போல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இதோ கூடிய சீக்கிரம் கதையோட முதல் அத்தியாயத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த தொடர பத்தி கண்டிப்பா உங்க நண்பர்கள் கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. நான் உங்க தீபிகா அருண். இது கதையோசை.